Hi, welcome back to my channel. இந்த வீடியோல வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிசினஸ் டிமர்ஜர் சம்பந்தமாகவும் இடி ரைட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் போஸ்ட் டிமர்ஜர் லிஸ்டிங் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், அது போக போஸ்ட் டிமர்ஜர் வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒவ்வொரு டிமர்ஜ்டு என்டிட்டிஸ்க்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் பிளான் வச்சிருக்காங்க போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கங்கால்மரேட் இன் இந்தியா. இந்த கங்கால்மரேட் கீழே அவங்க பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிஸ்னஸ், செமிகண்டக்டர், பேஸ் மெட்டல்ஸ், அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், பவர், அயன் அண்ட் ஸ்டீல், அலுமினியம்னு சொல்லி பல பிஸ்னஸ் பண்ணிருந்தாங்க. இதை இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து 5 கம்பெனியாக பிரிக்கிறதா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வேதாந்தா லிமிடெட்ங்கிற பேரில் ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே ஜிங்க், செமிகண்டக்டர், பேஸ் மெட்டல் இதர பிஸ்னஸும் வந்து அந்த என்டிட்டிக்கெல்லாம் ரன் பண்ணுவாங்க. இது போக ஆயில் அண்ட் கேஸுக்கு தனி என்டிட்டியும், பவருக்கு ஒரு தனி என்டிட்டியும், அலுமினியம் பிஸ்னஸ்க்கு ஒரு தனி என்டிட்டியும், அது போக அயன் அண்ட் ஸ்டீலுக்கு ஒரு தனி என்டிட்டியும் அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிமர்ஜர் எஃபெக்டிவ்ங்கிறது இந்த மே 1ஆம் தேதி 2026 வந்து எஃபெக்டிவாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிமர்ஜரில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி யாரெல்லாம் வேதாந்தா லிமிடெட் ஷேரை அவங்க டிமேட்டில் செட்டில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த டிமர்ஜரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களோட டிமேட்டில் ஒரு வேதாந்தா லிமிடெட் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா போஸ்ட் டிமர்ஜர் லிஸ்டிங் அந்த ஒரு ஷேருங்கிறது உங்களுக்கு 5 ஷேராக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது உங்களுக்கு 5 பிஸ்னஸ் கிடைக்கும். வேதாந்தா லிமிடெட் அவங்களோட கம்பெனிஸை டிமர்ஜ் செய்கிறது லிஸ்ட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு என்டிட்டிஸையும் டிமர்ஜ் செய்து லிஸ்ட் பண்ணுறது மூலமாக ஃப்யூச்சரில் அந்த என்டிட்டிஸுக்கு தேவையான கேபிட்டல் ஜென்ரேஷனுங்கிறத ஈஸியாக பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இத்தனை நாளாக எல்லா என்டிட்டியும் சேர்த்த ஒருங்கிணைந்த கம்பெனிக்காக அவங்க பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனி பேலன்ஸ் ஷீட் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு அவங்களால ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஒவ்வொரு கம்பெனியும் மேற்பார்வையிடறதுக்காக தனித்தனி லீடர்ஷிப் டீம் அவங்க கொண்டு போவாங்க. அந்த லீடர்ஷிப் டீம் அந்த பர்டிகுலர் என்டிட்டிஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர மற்ற என்டிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த கம்பெனியாக வேதாந்தா இயங்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் குரூப்புங்கிறது இப்போ மெட்டல்ஸை பார்த்துட்டு இருந்தவங்களே பவர்லேயும் வந்து இன்வால்வ் ஆவாங்க, பவர் பார்த்தவங்களே பார்த்தீங்கன்னா ஜிங்க் பிஸ்னஸ்லேயும் வருவாங்க. ஸோ இப்படி ஒரே லீடர்ஷிப் டீம் மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபோக்கஸுங்கிற வந்து செதறும். பிஸ்னஸையும் தனித்தனியாக லிஸ்ட் செய்கிறது மூலமாக ஸோ அந்த பிஸ்னஸ்க்குன்னு இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீம் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இதன் மூலமாக பிஸ்னஸ் டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். நாளைக்கு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன்லாம் எடுத்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்த டிமர்ஜருங்கிறது வேதாந்தா கம்பெனிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, வேதாந்தா லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக பல்வேறு செக்டர் பிஸ்னஸையும் அவங்க ஒன்றா பண்ணிருந்தாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸை தனித்தனியாக வந்துட்டு டிவைட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்டர் செக்டர் வைஸ் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்டர் தான் ஃபியூச்சரில் நல்லா க்ரோத் இருக்குது, மெட்டல் செக்டர் வந்து வீக்காக இருக்க போதுன்னு தெரியுதுன்னா இப்போ நீங்கள் வந்து பவர் ஸ்டாக்கை மட்டுமே வாங்கிட்டு போகலாம். மெட்டல் ஸ்டாக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். அடுத்து பெட்டர் டிரான்ஸ்பரன்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸையும் தனித்தனியாக டிமர்ஜ் செய்து லிஸ்ட் செய்து அந்த பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு பேலன்ஸ் ஷீட் கொண்டு வர போகிறாங்க, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக கம்பெனி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. இதன் மூலமா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஓகே எந்த பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எதில் நல்லா கேஷ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்கிற டிரான்ஸ்பரன்சி வந்து இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கும். அடுத்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்டர் ஸ்பெசிஃபிக் டிவிடெண்ட் பாலிசி. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இப்போ டிவிடெண்ட் பாலிசின்னு வந்து வேதாந்தா லிமிடெட் கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் வந்துட்டு ஒரு 25 ரூபா 30 ரூபா டிவிடெண்ட் தராங்கன்னா அது எல்லா பிஸ்னஸ்க்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லை எந்த பிஸ்னஸில் ரெவன்யூ வருது, எந்த பிஸ்னஸோட ரெவன்யூலேருந்து அவங்க வந்துட்டு இந்த டிவிடெண்ட்டை நம்மளுக்கு வந்து பிரித்து தராங்கங்கிற டீட்டெயிலாம் தெரியாது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எந்த பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ, எதனால நல்லா கேஷ் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்ங்கிறது பேஸ்ட் ஆன் த டிமர்ஜ் கம்பெனி பாலிசியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிவிடெண்ட்டுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, ஸோ வேதாந்தா கம்பெனியில் இப்போ டிமர்ஜ் செய்கிற கம்பெனியில் எந்த கம்பெனியில் நல்ல டிவிடெண்ட் தராங்களோ அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிவிடெண்ட் தராத பிஸ்னஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த டிமர்ஜருங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பொதுவாகவே டிமர்ஜர்னு வந்துட்டாலே நம்ம சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ என்சிஎல்டி அப்ரூவல், அப்புறம் டிமர்ஜர் டேட்டு. ஸோ என்சிஎல்டி அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் வேதாந்தா லிமிடெட் இந்த அப்ரூவலை ஜனவரி மாதத்துலேயே வாங்கிட்டாங்க.
ஸோ எஃபெக்டிவ் மே 1ல இருந்துட்டு இந்த டீமர்ஜருங்கிற வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டீமர்ஜரோட எஃபெக்டிவ் டேட்ல இருந்துட்டு வித்தின் 4 to 8 வீக்ஸில் டீமர்ஜ் செய்யப்படுற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி மே மாதத்தில் 4 வீக்ஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் இருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வேதாந்தாவிலிருந்து டீமர்ஜ் செய்யப்பட்ட அனைத்து என்டிட்டிஸும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யப்படலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து டீமர்ஜர்னு வந்துட்டாலே டீமர்ஜ் செய்யப்படுற ஒவ்வொரு கம்பெனியோட வேல்யூவையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த பார்ட்ஸ் எஸ்ஓடிபி வேல்யூவேஷன் ஒன்று ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்ஓடிபி வேல்யூவேஷனுங்கிறத பேஸ் பண்ணி தான் டீமர்ஜ் செய்யப்படுற கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கு டிட்டர்மைன் செய்யப்படும். ஸோ அந்த வகையில் மோத்திலால் ஓஸ்வால் எஸ்ஓடிபி அனாலிசிஸ் வேதாந்தா லிமிடெட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வேதாந்தாவுக்கு கொடுக்குற ஃபேர் வேல்யூவேஷன் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹800 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பைன்ட் ஆஃப் ஆல் த 5 பிஸ்னஸ். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 1.5 months பேக்கே இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதில் மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக லிஸ்ட் செய்ய போகிற என்டிட்டியான அலுமினியம் பிஸ்னஸோட என்டிட்டியோட ஷேர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க கொடுக்குற ஷேர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹420. அது மட்டும் கிடையாது, இதோட மார்க்கெட் கேப் வந்துட்டு மோர் தேன் 1 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட வேதாந்தா லிமிடெட் இப்போ இருக்கிற ஜிங்க் பிஸ்னஸ்க்கு கிட்டத்தட்ட ₹320 சொல்லியிருக்காங்க. அதுபோக வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ்க்கு லெஸ் தேன் ₹50 கோட் பண்ணியிருக்காங்க. அதுபோக வேதாந்தா பவர் அண்ட் அயன் ஸ்டீல் பிஸ்னஸ்க்கு லெஸ் தேன் ₹20 சொல்லி வேல்யூவேஷனை மோத்திலால் ஓஸ்வால் அவங்க எஸ்ஓடிபி அனாலிசிஸில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஓடிபி அனாலிசிஸ் படி ஷேர் எந்த ப்ரைஸில் லிஸ்ட் ஆனாலும் சரி லிஸ்ட் ஆகாட்டியும் சரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகி நம்ம வேதாந்தா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சில விஷயத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெப்ட் அலோகேஷன். எல்லாத்துக்கும் தெரியும் வேதாந்தா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹைலி டெப்ட் ரிடன் கம்பெனி. போஸ்ட் டிமர்ஜர் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி டெப்ட் அலோகேஷனுங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வேதாந்தா லிமிடெடில் வந்துட்டு நீங்கள் டிமர்ஜரில் பார்ட்டிசிபேட் செய்கிறீங்கன்னா ஒன்ஸ் டிமர்ஜர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தேடி பாருங்க. எந்த கம்பெனிக்கு அதிக டெப்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆன்லைன்லேயும் தேடி பாருங்க. ஸோ எந்த பிஸ்னஸுக்கு அதிகமான டெப்ட் இருக்கோ அந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து டிவிடெண்ட் பாலிசி. ஸோ வேதாந்தா இதுக்கு முன்னாடி நிறையா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டீமர்ஜ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பாலிசின்னு வச்சுருப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்காக நீங்கள் ஷேர் வாங்குறீங்களா இருந்துன்னா நீங்கள் டீமர்ஜ் செய்யப்படுற என்டிட்டிஸோட டிவிடெண்ட் பாலிசியை கட்டாயம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, எந்த கம்பெனிக்கு வந்துட்டு அதிக டெப்ட் இருக்கோ, எந்த கம்பெனிக்கு வந்து லாபம் கம்மியாக ஈட்டுறாங்களோ அந்த கம்பெனிக்கு டிவிடெண்டுங்கிறது வந்து குறைவாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி டிவிடெண்ட்ங்கிறது கொடுக்காமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிவிடெண்ட்டுக்காக ஷேர் வாங்க இருந்தீங்கன்னா அந்த டீமர்ஜ் செய்யப்படுற என்டிட்டிஸோட டிவிடெண்ட் பாலிசியை கட்டாயம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபினான்ஷியல் ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கோம். ஸோ ஜூன் லாஸ்ட் வீக்கில் தான் இந்த டீமர்ஜ் செய்யப்படுற கம்பெனியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்வாங்க. ஜூன் மாதம் முடிஞ்சதுனாலே பார்த்தீங்கன்னா அந்த Q1 ஃபார் ஃபினான்ஷியல் 2027 முடியுதுன்னு அர்த்தம். Q1க்கு அவங்க ஒருங்கிணைந்த வேதாந்தா கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ Q2வில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் இண்டிவிஜுவலாக ஃபினான்ஷியல் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபினான்ஷியலி யார் வந்து நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, யார் வந்து சேல்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க, யார் வந்து டெப்டை கம்மி பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் கேஷ் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் உத்து நோக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஒவ்வொரு கம்பெனிக்கும் எந்த மாதிரியான லீடர்ஷிப்பை வேதாந்தா டிப்ளாய் பண்ணுறாங்கிறத பாருங்கள். லீடர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா டெப்டை குறைக்கணும், நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும்னா அதுக்காக நியமிக்கப்பட்ட லீடர்ஷிப் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா ஹை லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த கம்பெனியும் டெவலப் ஆகும். போஸ்ட் டிமர்ஜர் ஷேர் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் யாரை லீடர்ஷிப் டீமில் நியமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி அந்த என்டிட்டி சம்மந்தமான பிஸ்னஸில் அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா, அவங்க ப்ரீவியஸாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த லீடர்ஷிப் டீமுக்கு நல்ல பேர் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அடுத்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிட்டோட ஆஃபீஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஜூன் 1 இன்னைக்கு ரைட் பண்ணாங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
வேதாந்தா லிமிடெட் நிறைய கிராஸ் பார்டர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பேரண்ட் கம்பெனி யுனைடெட் கிங்டமில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு இங்கிருந்து பிராண்ட் ஃபீ அண்ட் ராயல்ட்டி பேமெண்ட் போன்றவற்றெல்லாம் வந்துட்டு கிராஸ் பார்டர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா ஆக்டை வயலேட் பண்ணியிருக்கா இல்லை வயலேட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இந்த ரைடுங்கிறது ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட ஆஃபீஸஸில். ஸோ இந்த நியூஸ் தகவல் வந்து மீடியாவில் லீக் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு ஜூன் 1 கிட்டத்தட்ட இந்த ஷேர் 345 ரூபாய்க்கு பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 5 டேஸில் மட்டும் இந்த ஷேர் 8.2% குறைஞ்சிருக்கு. இதே ஜூன் 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.3% வந்துட்டு வேதாந்தா லிமிட்டோட ஷேருங்கிறது பயங்கரமாக கிராஷ் ஆயிருக்கு. தேதி வரைக்கும் இடி ஆஃபீஸில் இருந்துட்டு வேதாந்தா லிமிடெட் மேலே அவங்க ஒரு க்ளீன் ஷீட்டும் கொடுக்கல. அட் த சேம் டைம் வேதாந்தா லிமிடெட் இந்த ஃபெமா ஆக்டை வயலேட் பண்ணிட்டாங்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபைனல் வேர்டிக்ட்டும் கொடுக்கல. ஸோ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இடி வேதாந்தா ஆஃபீஸ்லேருந்து கைப்பற்றின பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் பேமெண்ட் சம்மந்தமான கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸாக இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ தான் பண்ணிட்டுருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைண்டிங்கில் இவங்க ஃபெமா ஆக்டை வயலேட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரியான தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஷேர் மட்டும் இல்லை, நாளைக்கு ஃபியூச்சரில் டீமர்ஜ் ஆக போகிற வேதாந்தாவோட ஷேர்ஸும் பயங்கரமாக கிராஷ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போர்ட் இடி வந்துட்டு க்ளீன் சிட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஷேர் மட்டும் இல்லை, டீமர்ஜ் ஆக போகிற அத்தனை ஷேருமே பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வேதாந்தா கம்பெனியில் இடி பண்ண ரைடு சம்மந்தமான நியூஸை டெய்லியும் பாருங்கள், நியூஸில் எதாவது கிடைக்குதான்ட்டு. ஸோ என்னைக்கு இது சம்மந்தமான நியூஸ் தகவல் வெளியில் வந்தாலும் பேஸ்ட் ஆன் இடிஸ் வேர்டிக்ட் நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய பொசிஷனை இந்த கம்பெனியில் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஃபைனலி டீமர்ஜ் செய்யப்படுற ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேதாந்தா என்ன மாதிரியான பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் டன் அலுமினியத்தை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 3 வருஷத்தில் இதோட கெப்பாசிட்டியை 60 டன்னாக உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதே ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட சேர்மன் அனில் அகர்வால் இந்த பிஸ்னஸ் தான் கம்பெனியோட ஹார்ட் அண்ட் சோலாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் அடுத்த 3 to 5 வருஷத்தில் இந்த பிஸ்னஸில் டெப்ளாய் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதே அயல் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்கள 4 மெட்ரிக் டன் பர் ஆனம்ங்கிற கெப்பாசிட்டியில் இவங்க அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 3 to 5 இயர்ஸில் இதோட கெப்பாசிட்டியை 15 மெட்ரிக் டன் பர் ஆனமாக உயர்த்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க இனிமேல் மோர் அண்ட் மோர் கிரீன் ஸ்டீல், எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் அப்புறம் ஸ்பெஷல்டி ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இவங்க பவர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க 4.2 கிகாவாட்டில் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு 12 கிகாவாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக பல $1 பில்லியன் இவங்க ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஹைட்ரோ அப்புறம் தெர்மல் அப்புறம் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெருமளவு அவங்க இன்வெஸ்ட்டும் பண்ண போகிறதா வேதாந்தா வந்து சொல்லியிருக்காங்க. அதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வேதாந்தா கம்பெனி சம்மந்தமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.